தமிழகத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 30 பேரையும் அவர்களுக்கு சொந்தமான 19 படகுகளையும் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி மனிதநேய மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் வரும் 22ஆம் தேதி விடுவிக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு ஆயத்தமாகி வருவதாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இதே அடிப்படையில் இலங்கை அரசு சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் 66 பேரையும் அவர்களுக்கு சொந்தமான 81 படகுகளையும் அந்நாட்டு அரசும் விடுவிப்பதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் 66 பேர் மற்றும் 81 மீன்பிடி படகுகளை விடுவிக்க ஏதுவாக தமிழகத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 30 பேரையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என கோரி தமிழக அரசு தலைமைச் செயலாளருக்கு இம்மாதம் 1ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் வெளியுறவுத்துறை செயலாளர் எழுதியுள்ள கடிதங்கள் வாயிலாக மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் வாழ்வாதார சீரழிவுக்கு வழிவகுக்கும் வகையில் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரன்புக்குரிய புரட்சி தலைவி அம்மா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது பிரதமருக்கு தெரியும். கடந்த காலத்தில் இந்திய தரப்பிலும் இலங்கை தரப்பிலும் ஒரே நேரத்தில் இணையாக மீனவர்களை விடுவிக்க செய்ய இந்திய அரசுக்கு தமிழக அரசு எப்போதும் ஒத்துழைப்பு தந்துள்ளது. எனினும் இம்முறை இலங்கை மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்கும் நடைமுறையை தொடங்கும்படி தமிழக அரசை மத்திய அரசு வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஒரே நேரத்தில் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க செய்ய இலங்கை அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசின் நிலைப்பாட்டை மத்திய அரசு ஆதரிக்கும் என எதிர்பார்த்திருப்பதுதான் வழக்கம். ஆனால் தற்போது இதற்கான சாத்திய கூற்றினை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது போல் தோன்றுகிறது. இத்தகைய சூழல் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இணக்கமான, பெருந்தன்மையான, மனிதாபிமான, நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் தமிழகத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள 30 இலங்கை மீனவர்கள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான 19 படகுகளை சட்ட விதிமுறைகள் முடிந்த பின் அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் வரும் 22ஆம் தேதி விடுவிக்க தமிழக அரசு தயாராகி வருகிறது. இதேபோன்று இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏதுவாக தங்களின் வீடுகளுக்கு உரிய நேரத்தில் திரும்பும் வகையில் தமிழக மீனவர்கள் 66 பேர் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான 81 படகுகளை இலங்கை அரசும் விடுவிக்க செய்ய உறுதி செய்ய வேண்டும் என பிரதமரை கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.